இலங்கையிலே இருந்து வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளுடைய ஒரு கூட்டாக இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிறதுக்கு திருமாவளவன் அண்ணன் அவர்களுடைய உதவியோடு நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். அந்த வகையிலே நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுடைய பொதுச் செயலாளரும் தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவராகவும் இருக்கிறேன். எங்களுடைய தூதுக்குழுவிலே ஈழத்தில் இருந்து 6 தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் பேர் முதல்ல சொல்லுங்கள். என்னுடைய பேர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடைய தலைவர் திரு ஐங்கரநேசன் அவர்களும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் திரு செல்வராஜா கஜேந்திரன் அவர்களும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தேசிய அமைப்பாளர் திரு தர்மலிங்கம் சுரேஷ் அவர்களும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய உத்தியோகபூர்வமான பேச்சாளர் சட்டத்தரணி சுகாஷ் அவர்களும், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய கொள்கை வகுப்பு செயலாளர் சட்டத்தரணி காண்டிபன் அவர்களும் வந்த நாங்கள் திரு முதலமைச்சர் அவர்களை சந்தித்ததிலே முக்கியமாக வலியுறுத்தின 3 விடயங்களை உங்களிடம் சொல்லலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் அவர்களிடம் ஒரு மகஜர் ஒன்றையும் வழங்கியிருக்கிறோம். முதல் கட்டமாக கடந்த 16 வருஷமாக, அதாவது இலங்கையிலே ஆயுத போர் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு 16 வருடங்களாக தொடர்ந்தும் ஈழத்தமிழர்களுடைய தாயகம் பறிபோய் கொண்டிருக்கின்றது. வடகிழக்கிலே தமிழர்களுடைய அடையாளம் இல்லாமல் செய்யப்பட்டு திட்டமிட்ட வகையிலே சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கலாச்சாரம் திட்டமிட்டு மாற்றியமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எத்தனையோ கணக்கில் வயது பழமை வாய்ந்த சைவ கோயில்கள், ஆலயங்கள் இடிக்கப்பட்டு பௌத்த விகாரைகளாக மாற்றியமைக்கப்படுகின்றன. எங்களுடைய நிலங்கள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களுடைய சனத்தொகையினுடைய வீதாசரம் திட்டமிட்டு குறைக்கப்படுகின்றது. எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரம் தக்க வைக்க முடியாத அளவுக்கு நசுக்கி அந்த மக்கள் வெளியேறி வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு திட்டமிட்டு ஸ்ரீலங்கா அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இது அனைத்துமே அங்கு தமிழ் மக்களுக்கு வடகிழக்கிலே எங்களுடைய மாநிலத்திலே நாங்கள் எங்களே ஆள முடியாத, நாங்கள் எந்த விதமான முடிவையும் எடுக்க முடியாத ஒரு மிகவும் பலவீனமான ஒரு நிலையில் இருக்கிற காரணத்தினால தான் இது அனைத்தும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமை 87ஆம் ஆண்டுக்கு முதல் இலங்கை சுதந்திரம் பெற்று எத்தனையோ தசாப்தங்கள் உடைய அனுபவத்தின் பிரகாரம் நடைபெற்று கொண்டு இருந்த காரணத்தினால்தான் இந்தியா 87 தலையிட்டு இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை தமிழர்களுக்கு ஒரு தீர்வு வழங்க வேணும் என்ற பேரில் கைச்சாத்திட்டு. ஆனால் இலங்கை அரசு அந்த தீர்வுக்குரிய அம்சங்களை மிக கட்டித்தனமாக இலங்கையினுடைய மிக இறுக்கமான ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளே, அரசியலமைப்பினுடைய ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளே கொண்டு செருகி முடக்கினது. அதால் தமிழ் மக்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஊடாகவும் இந்தியா விரும்பி தமிழர்களுக்கு அதிகாரங்களை வழங்குவோம் என்று விரும்பி கொண்டு வந்த 13ஆம் திருத்தத்தை முடக்கி அதை தோல்வியடைய வச்சது. இதுதான் கடந்த 38 வருட வரலாறு. இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டும் தமிழ் பிரதேசங்களை காப்பாற்ற முடியாத நிலைமை இன்றைக்கு வேகமாக தீவிரமடைந்து கொண்டு வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாங்கள் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நாங்கள் கேட்டுக்கொண்டது, இந்திய இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழர்களுக்கு தீர்வண்ட விடயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறதை நாங்கள் அனுபவிக்கிறதாக இருந்தால், இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கை இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு ஒரு ஒற்றையாட்சி முறைமையில் இருந்து நீக்கி அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறையாக, கூட்டாட்சி முறையாக மாற்றியமைக்கப்படணும். அப்படி மாற்றியமைக்கப்பட்டால் மட்டும்தான் தமிழர்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வர வேண்டிய அதிகாரங்கள் சேரும். அல்லாவிட்டால் அது வெறுமனே ஒரு மாயையாக மட்டும்தான் தொடர்ந்து 38 வருஷமாக இருந்ததை போன்று எதிர்காலத்திலும் இருக்கப் போகின்றது. அவ்வகையான ஒரு நிலைமை நீடித்தால்
ஈழத்தமிழர்களுடைய வடகிழக்கில் இலங்கை தீவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு தமிழர் உடைய தாயக நிலப்பரப்பை காப்பாற்ற முடியாத நிலைமை உறுதிப்படுத்தப்படும். இந்த கோரிக்கையை தான் நாங்கள் விசேஷமாக முன்வைத்திருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கத்தக்கதாக இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அனுரகுமார திசாநாயக்கருடைய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்றிருப்பதாக, தாங்கள் தமிழ் மக்களுடைய ஆணையை நேரடியாக பெற்றிருப்பதாக பொய்யை கூறிக்கொண்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி முறைமைக்கும் விட ஒரு மிக மோசமான ஒரு அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வந்து தமிழர் மீது திணிப்பதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வகையான ஒரு சூழலில் தான் நாங்கள் அவசரமாக தமிழகத்துக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவருடைய தலைமையிலே இந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அவருடைய பங்களிப்பு, அவருடைய நிலைப்பாடு என்றது மத்திய அரசு டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய நிலைப்பாட்டை மாற்றியமைப்பதற்கும் தமிழர்களுக்கு ஒரு பலமான ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கும் நிச்சயமாக உதவும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த சந்திப்பை மேற்கொண்டாங்கள். ரெண்டாவது விடயமாக அந்த தீர்வு திட்டம் வந்து ஒற்றையாட்சி அல்லாத ஒரு சமஷ்டியாக அமைய வேண்டும். அதையும் தெளிவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வலியுறுத்த வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டிருந்தோம். மூன்றாவது விடயமாக உங்களுக்கு தெரியும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் ஈழத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இடையிலே பாரிய பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதால் ஈழத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அந்த இலங்கையினுடைய கடற்பரப்புகளே நுழைகின்ற பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய படகுகள் பறிக்கப்பட்டு அவர்கள் இறுதியில் வந்து எல்லாத்தையும் இழந்து திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள். அவை இந்த பிரச்சனை உண்மையிலே ரெண்டு தமிழ் தரப்புகளுக்கும் வந்து பாதிப்பை ஏற்படுத்துறதை தவிர எந்த விதமான நன்மையும் ஏற்படுத்துகிறதாக இல்லை. இதில் லாபம் தேடுறது வந்து முழுக்க வந்து ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கம். ஏனென்றால் கடந்த காலங்களிலே வந்து தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு பக்கபலமாக தொப்புள்கொடை உறவுகளாக மிக பலமாக இருந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இடையிலே மோதல் நிலைமையை ஊக்குவிக்கிற வகையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இருந்திருக்கின்றது. இந்த நிலைமை போன கிழமை பல மடங்கு மோசமடைந்திருக்கின்றது. போன கிழமை தாயகத்தில் வந்து ஒரு போராட்டம், பாரிய போராட்டம் வந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் இந்திய துணை தூதரகம், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகத்துக்கு எதிராக அங்கு மேற்கொண்டவை. அந்த போராட்டத்துடைய பின்னணியில் வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கத்துடைய முகவர்களும் அதில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த அரசாங்கத்துடைய ஒரு முகவர் பேட்டி கொடுக்கின்ற பொழுது அவர் அதில் தெளிவாக கூறியிருந்தார், யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய துணை தூதரகத்தை அவர்கள் இடித்து அதில் இருந்து அகற்ற வேண்டும் என்றும், அதுக்கு பதிலாக வந்து சீனாவுடைய தூதரகத்தையும் அமெரிக்காவுடைய தூதரகத்திலையும் யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்த நிறுவது தான் இதுக்கு அனைத்துக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரே தீர்வு என்ற கருத்தை ஒட்டி அவர் பேசியிருந்தார். அப்போ இது நாங்கள் எங்களுக்கு இடையிலே நடைபெறுகின்ற இந்த பிரச்சனை வெளி வல்லரசுகள் நுழைந்து பிரித்தாடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற என்ற ஒரு விடயமும் நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம். ஆகவே இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு அவருடைய ஏற்பாட்டில் வந்து அவசரமாக இரு பாதிக்கப்படுகின்ற மீனவ சமூகங்களையும் கொண்டு இந்த பேச்சுவார்த்தைகளில் வந்து அவர் ஈடுபடுவோனும், மத்திய அரசையும் வந்து இதில் உள்வாங்கி செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். நாங்கள் அதையும் அவர் பரிசீலிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்லாத்துக்கும் மேலாக இந்த சந்திப்பு நாங்கள் தமிழகத்தில் நாங்கள் செய்ய விரும்புகின்ற
எங்களுடைய உரையாடல்களுக்கு முக்கியமாக வந்து உதவி செய்த திருமாவண்ணன் அவர்களுக்கு நான் கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் ஐங்கரநேசன் அவர்களுடைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த பொழுது அவர்களை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான நிலைமையை விளங்கப்படுத்தின பொழுது அதிலே அவர் உடனடியாக அக்கறை எடுத்து முதலமைச்சருடைய பேசி இந்த சந்திப்பை ஏற்படுத்தினதுக்கு எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இது ஒரு திருப்புமுனையாக நாங்கள் பார்க்குறோம். ஏனென்றால் ஈழத்திலே தமிழர்கள் இன்றைக்கு தமிழகத்துடைய தலைவர்கள் அமைதியாக இருக்கிறதால ஏதோ ஒரு காரணத்திலாக வந்து எங்களுக்கு இடையில் ஒரு இடைவெளி ஒன்று உருவாக்கப்பட்ட ஒரு நிலைமை காட்டப்படுறதால நாங்கள் உண்மையிலே மிகவும் மோசமாக பாதிப்பு அடைந்து கொண்டிருக்கிறோம். அது ஈழத்து தமிழர்கள் தான் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த நிலைமை 70 மில்லியன் தமிழர்கள் தமிழகத்தில் இருந்து கொண்டு அந்த நிலைமையை வந்து நாங்கள் தொடர்ந்தும் அனுமதிக்க முடியாது. அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டே ஆகணும். எங்களுக்கும் தமிழகத்துக்கும் கடந்த காலங்களில் இருந்த மிகவும் இறுக்கமான உறவு தொடர்ந்தும் கட்டாயம் பேணப்படணும் என்றுதான் ஈழத்தமிழர்களுடைய அசைக்க முடியாத விருப்பமும் நம்பிக்கையும். அந்த முயற்சிக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு திருமாவளவனுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். சரி, மற்ற தலைவர்களில் இருந்து சந்திக்க போகிறோம் சொல்லி இது தொடர்பாக பிற கட்சி தலைவர் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி பிரதிநிதிகளையும் வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு குறுகிய காலக்குள்ளே நாங்கள் அந்த சந்திப்புகளை மேற்கொள்ள இருக்கின்றோம். அதுவும் கணிசமான வெற்றி அளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.